பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கடைசி காலத்துல நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு ஒவ்வொரு நாளும் அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நினைத்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி தான் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பி இப்படிப்பட்டதான எச்சரிப்பின் செய்திகளை கொடுக்கும்படிக்காய் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். மீகா 7வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. நம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசி அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் ஆண்டோட வருகைக்காக ஆண்டவரை உருவாக்கப்படுவதற்கும் காரணமாக மாறட்டும். ஆண்டவரை நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வல்லமையுள்ள வார்த்தைகளை எங்களோடு பேசுங்க. பேசுகிறேன், மறைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு கழுகி சுத்திகரிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க, நம்ம படித்ததான கர்த்தருடைய வார்த்தை மீகா தீர்க்கதரிசி மூலமாக கிமு 7வது நூற்றாண்டுல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவராகிய தேவன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு அதிகாரம் தான் நம்ம இப்ப படித்த வசனம். பாருங்க, இந்த மீகா 1வது அதிகாரத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகை குறித்து பேசியிருக்கிறார். அதோடு விட்டு விடாம முதல் வருகை குறித்தும் இயேசுடைய வருகை முதல் வருகை குறித்தும் பேசியிருக்கிறார், 2வது வருகை குறித்தும் பேசியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் 700 வருடங்களுக்கு முன்னாடி, கிமு 700 வருடத்துக்கு முன்னாடி, இப்ப 2000 அப்படின்னா 2700 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் நாம் படித்தது. அப்போ ஆண்டவராகிய தேவன் பாருங்க, இந்த கடைசி காலத்துல நடக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனமான காரியம், இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அந்த காரியங்களை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியக்காரராகிய மீகா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் பேசுகிறார். அப்போ அன்றைக்கே அவர் பேசியிருக்கிறாருன்னா அது தாண்டி 2700 வருஷத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டும். அப்படி என்று சொன்னால் கடைசி நாட்கள்ல குடும்பங்களுக்கு விரோதமாய் சாத்தான் சத்துருவானவன் பலவிதமான தீமையான காரியங்களை குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறத தான் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். என்ன பேசுகிறார்? முதலாவது, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். பாருங்க, இன்னைக்கு இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம், குடும்பங்கள்ல எப்படிப்பட்டதான பலவிதமான தீமைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவது மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் சில நேரங்கள்ல யோசித்து பார்த்தால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கடைசி நாட்கள்ல என்ன நடக்குமா, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி மத்தேயு 24வது அதிகாரத்துல சொல்லப்பட்டு. அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் அன்பு ஒரு குறைகிற ஒரு காலம். மனிதனுக்கு மனிதன் ஒரு அன்பு குறைந்து கொண்டு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பகைகளை உருவாக்கி கொண்டு ஒருவருக்கு ஒரு விரோதமாய் எழும்புகிற காலம் தான் கடைசி காலம். அதனால தான் குடும்பத்துல இப்படிப்பட்டதான மிக பெரிதான கொடிய காரியங்கள் குடும்பங்கள் இருந்து பிசாசானவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், இன்னைக்கு எழுப்பும்படிக்காக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அநேக குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த மகனை தகப்பன் தான் என்ன செய்வாங்க, அவருடைய சிறு வயதிலிருந்து தாய் கூட நின்று காரியங்களை எல்லாம் பிள்ளைய பலப்படுத்தி பிள்ளைய தேற்றி எல்லாம் செய்தாலும் தகப்பன் என்ன செய்வாரு, பிள்ளைய அவனுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து என்ன செய்யறாங்க, பிள்ளையை என்ன செய்யறாரு, சிறு வயதிலிருந்து அவனை வளர்த்தி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும்போது அதன் பிறகு என்ன நடக்கிறது, அந்த தகப்பன் அந்த 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 மகன் என்ன பண்றான், அவன் வளரும் போது தகப்பனுக்கு விரோதமாய் மாறுகிறான். கடந்த நாள்ல ஒரு சகோதரியோடு இப்படியாய் பேசி கொண்டிருந்தேன். அப்ப சொல்றாங்க, தன்னுடைய குடும்பத்துல ஒரே ஒரு பையன் 2 பொண்ணுங்க. அப்போ அன்பாய் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தாங்க. நடத்தி கொண்டு வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல நடந்த சம்பவம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனார் அந்த மகன் சொல்றான் தகப்பனிடத்துல, எனக்குள்ள அந்த லேண்ட் எல்லாம் என்ன செய்யுங்க, எனக்கு எழுதி கொடுத்துருங்க, அந்த வீடெல்லாம் எனக்கு என் பேர்ல எழுதிருங்க. அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது, 2 சகோதரிமார்களுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. என் பேர்ல எழுதிருங்க, நான் வீடை கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி என்ன பண்றாங்க, தகப்பனிடத்துல பேசுகிறார்கள், தாயிடத்திலும் பேசுகிறாங்க. இப்ப நடந்த சம்பவம் என்ன தெரியுமா,
கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த லேண்டெல்லாம் இவங்க பேருக்கு மாத்திட்டாங்க, வீடை மாத்திட்டாங்க. ஒரு சில மாதங்கள் தாண்டினதும் என்ன பண்றாரு இவரு, தன்னுடைய தகப்பனையும் தாயையும் வீடை விட்டு என்ன செய்யறாரு, இறக்கி விடுறாரு. நீ இந்த வீட்டுல தங்கக்கூடாது, வீடை விட்டு வெளியே போன்னு சொல்லி, இது என்னோட வீடுன்னு சொல்லி அந்த மகன், சொந்த மகன், அந்த மகனை அத்தனை வருடங்கள் படிக்க வைத்து நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல உயர்த்தி பிள்ளைகளோடு குடும்பமாக்கப்பட்ட சூழ்நிலையில அந்த மகன் என்ன செய்யறான், தகப்பனுக்கு விரோதமாய் தாய்க்கு விரோதமாய் எழும்பி கனவீனப்படுத்தி நடுத்தெருவில் அந்த தகப்பனையும் தாயையும் கொண்டு விட்டாங்க. இது யாருடைய குடும்பத்தில் நடக்கிறது? இயேசு அறிந்த ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவரை தேவன் அன்பா இருக்கிறார் என்று சொல்லி பேசுகிற, இயேசு அன்புள்ளவர் என்று சொல்லி பேசுகிற ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். பாருங்க, ஏன் இது நடக்குது? இதை நினைக்கும் போது, நான் அதை கேட்கும் போதே நான் ஒன்று புரிந்து கொண்டேன். கடைசி காலம், எவ்வளவு கொடிய காலம், அன்பு குறைகிற காலம், தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்புகிற காலம் தான் இந்த கடைசி காலம் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களோ கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, இயேசுவை அறிந்தவர்கள், ஒருவேளை அறியாதவர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்க பெற்றோரை நீங்க எப்படி நடத்துறீங்க? கனவீனப்படுத்துகிறீங்களா? உங்க தகப்பனாகட்டும் தாயாகட்டும் நீ கனவீனப்படுத்துகிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கனவீனப்படுத்தாதீங்க. அவங்கள நேசிக்க கர்த்தர் சொல்றாரு. உங்களை என்னை வளர்த்தி இத்தனை வருடங்கள் வளர்த்தினார்கள் அல்லவா, அவர்களை நீங்களும் நான் நேசிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கடைசி காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம் தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒன்று. இரண்டாவது, மகள் தன் தாய்க்கு விரோதமாக, பாருங்க, மகள், சொந்த மகளே தன் தாய்க்கு விரோதமா எழும்புறாங்களா? இது கூட நம்ம பேப்பர்ல பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், பல இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்குது. என்னது? சொந்த மகள் யாருக்கு விரோதமா எழும்புறாங்க? சொந்த தாய்க்கு விரோதமாய். இது ஏன் நடக்கிறது அப்படின்னா, இது கடைசி காலத்துல இது பெருகும். இயேசுவை அறிந்த குடும்பங்களும் பெருகி கொண்டுதான் இருக்குது, இயேசு அறியாத குடும்பங்களும் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. அதனால கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுறார். ஒருவேளை சகோதரிமார்களே, நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்க தாய்க்கு விரோதமாய் நீங்க எழும்புறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறீங்க, எழும்பாதீங்க. அவர்களை நேசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது, மருமகள் தன் மாமிக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இது சொல்லவே தேவையில்ல. மருமகள் தன் மாமிக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற காலம். இதை பத்தி பார்த்தனா இது ஒரு பெரிய, இது எல்லா குடும்பங்களும் நடந்த, சர்வசாதாரணமா நடந்து கொண்டிருக்கிறது. மருமகள் தன்னுடைய மாமி என்ன செய்ய முடியல, நேசிக்க முடியல, அவங்கள சொந்த தாயாய் பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளவு விரோதமாக இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பலவிதமான கோர்ட்டு, போலீஸ், இப்படி எல்லாம் போன காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. அப்போ பாருங்க, எத்தனை வருடத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இது நடைபெற்று கொண்டு குடும்பங்கள்ல இவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. மருமகள் மாமிக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அதே மாதிரி மாமியும் மருமகளுக்கு விரோதமாக எழும்பி தங்களை ஒருவருக்கொருவர் கடிந்து பட்சித்து கொண்டிருக்கிற காலம் தான் கடைசி காலம். இப்படிப்பட்ட கொடிய காலங்கள் குடும்பத்துல பிசாசானவன் தாக்கி அநேகரை அழித்து கொள்ளும்படிக்காக அவன் பயங்கரமாக வேகமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் குடும்பங்களுக்கு விரோதமாக. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே என்று சொல்றாங்க. அப்போ ஒரு சத்துரு வெளியே இருந்து வரணும்னு அவசியம் இல்லை, பக்கத்து வீட்டுல இருந்து சத்துரு வரணும்ன்ற அவசியம் அல்ல. கடைசி காலத்துல பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? குடும்பங்களுக்குள்ளிருந்தே சத்துருவை எழுப்புகிறது தான். பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் சத்துருவாய் வரணும்னு அவசியம் இல்லை. சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? கடைசி நாட்கள்ல உங்கள் குடும்பமே உங்களுக்கு சத்துருவாய் எழுப்ப வேண்டும். அதுதான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆதாம் எவ்வளவு சந்தோஷமா தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. தேவனுக்கு பிரியமாய் ஆரம்ப நாட்களிலே வாழ்ந்தாங்க, உண்மைதான். ஆனால் சாத்தானுக்கு தெரியும், இந்த குடும்பத்தை எப்படியாவது விரோதிகளாய் மாற்றணும், ஒருவருக்கு ஒரு போராட்ட காலத்துல கொண்டு வர வேண்டும், ஒருவருக்கொருவர் அவர்களை அழிக்க வேண்டும், குடும்பத்தை சிதைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பயங்கரமாய் தந்துரம் பண்ணி அவன் உள்ள நுழைந்து அவனுடைய பிள்ளைகளாகி அவங்களுக்கு தெரியும், காயினாகட்டும் ஆபேலாகட்டும், அவங்களுக்குள்ள நுழைந்து குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வந்து
தேவனை விட்டே அவர்களை பிரித்து, தேவ திட்டத்தை விட்டு, தேவன் அவர்கள் மேல வைத்திருந்த ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தை அழித்து அவங்களை வாழ்க்கையை சுண்ணாபுண்ணமாய் மாற்றி தடுமாற்றி நடுரோட்டுக்கு கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையை அழித்து சாபத்துக்கும் பலவிதமான தீமையான காரியங்கள் உலகத்துல வருவதற்கும் காரணமாய் மாறினது அந்த குடும்பத்தை தான் பிசாசு டார்கெட் பண்ணா. அதனால இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரமும் மிகப்பெரிய ஆக்ரோஷமாய் குடும்பத்தை தகர்க்கும்படிக்காய், குடும்பத்தை அழிக்கும்படிக்காய் சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில் அநேக விதமான தடுமாற்றங்களை குடும்பத்துல நான் பார்த்திருக்கிறேன், அநேக விதமான தீங்குகளை பார்த்திருக்கிறேன். சில நேரங்கள் யோசிச்சிருக்கேன், ஐயோ இவ்வளவு பாடுகளான்னு யோசிச்சு பார்த்திருக்கிறேன். ஆனால் வேதம் அதை தான் சொல்லுது, கடைசி காலங்கள்ல பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் குடும்பத்துக்கு விரோதமாய் நடக்கும். ஆனாலும் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அன்று நம்ம பார்த்து சொல்றாரு. அப்போ குடும்பம் தான், குடும்பத்திலிருந்து சாத்தான் சத்துருவாக எழும்பி இன்னைக்கு போராடி நம்மளை அழிக்கும்படிக்காக அவன் போராடி கொண்டுதான் இருக்கிறான். அதே நேரத்துல கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் இதை அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, குடும்பமாய் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஒரு யோசுவா சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு, ஒரு யோசுவாவை போல் ஆண்டவரே, பிசாசானவன் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய தந்திரத்தோடு கடைசி காலத்துல எங்களுக்கு விரோதமாய் எழும்புவான், உண்மைதான். ஆனாலும் நானும் என் குடும்பமோ கர்த்தருக்காய் நிற்போம், ஆண்டவருக்காய் செயல்படுவோம், சத்துருக்களாய் மாற மாட்டோம், எந்தவித சத்துருவும் என் குடும்பத்துல வருவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு தீர்மானம் நீங்கள் எடுத்தால், வரக்கூடிய மிகப்பெரிய கொடிய காலம் வரப்போகிறது. குடும்பங்களை டார்கெட் பண்ணி அழிக்கும்படிக்காய், விரோதிகளாய் மாற்றும்படிக்காய் பிசாசு கொண்டு வருகிற தந்திரத்துல நீங்களும் நானும் விழாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உங்க வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். குடும்பத்துல இன்னைக்கு ஒருவேளை சத்ரு செயல்பட்டு கொண்டிருக்கான், இருந்து கொண்டிருப்பானால் இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? அந்த சத்ருவின் வல்லமையை கர்த்தர் அர்த்தம் பண்ணி, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் எனக்காய் கல்வாரி சிலுவையில சத்ருவை ஜெயித்து அந்த தேவனுடைய வல்லமையின்படி உங்க குடும்பத்துல, என் குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தரும்படிக்காய் கர்த்தர் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஒப்பு கொடுப்போம், கண்களை முடிச்சு வைக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. கடைசி நாட்கள்ல சத்ருவை ஆண்டோட குடும்பத்திலிருந்து எழுப்பும்படிக்காக அவன் போராடி கொண்டிருக்க இந்த கடைசி காலத்துல எங்களை பலப்படுத்தி உமக்காய் வாழ, உம்முடைய வருகைக்காக குடும்பமாய் ஆயத்தப்பட, யோசுவா போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் உண்மையே சேவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.